வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாணத்திற்கு வந்து மீண்டும் சென்று கொண்டிருந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய வாகன தொடரணியில் வாகனம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தரப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விபத்திற்கு என்ன காரணம், இந்த விபத்து எங்கு நடந்தது, அவர்கள் இந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொளியை நாங்கள் பார்ப்போம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. அவர் வந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இரவு 1 மணி அளவில் தலாவ பகுதியில் அவர்களுடைய வாகனம் விபத்திற்குள்ளாகி இருக்கின்றது. ஜனாதிபதி செயலக பிரிவின் வாகனம்தான் இவ்வாறு விபத்திற்குள்ளானதில் அதில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். 2 பேர் ஜனாதிபதி செயலக பிரிவின் உத்தியோகத்தர்கள் என்றும் மற்றைய 2 பேர் பாதுகாப்பு காவல்துறையினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த 4 பேரும் தலாவ வைத்தியசாலையில் இவர்களுடன் சென்ற வாகன தொடரணியின் இன்னுமொரு வாகனம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டதாகவும் மேலதிக சிகிச்சைக்காக தலாவ வைத்தியசாலையில் இருந்து அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இவர்கள் மாற்றப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்துகின்றன. இந்த விடயம் தொடர்பாக இந்த விபத்திற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது சாரதியின் தூக்கம்தான் காரணம் இந்த விபத்திற்கு என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அது தவிர சாரதியும் படுகாயமடைந்திருக்கின்றார். எனவே வைத்தியசாலையில் சிகிச்சைகள் முடிவடைந்த பின்னர் தான் துரிதமான விசாரணைகள் இடம்பெறும். இந்த விபத்திற்கு என்ன காரணம் என்று. இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதில் இருந்து அந்த பகுதி ஒரே கலவரமாக இருந்தது. இரவு 1 மணி என்றபடியினால் மக்கள் நடமாட்டம் அறவே இல்லாமல் இருந்திருக்கும். தலாவ பகுதியில் வாகனங்கள் வந்து மிக வேகமாக சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன நெரிசல்கள் இருந்திருக்காது. எனவே இந்த சம்பவத்தால் ஜனாதிபதி செயலக பிரிவு மற்றும் காவல்துறை போலீஸ் உயர் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், விசாரணைகள் எடுக்க வேண்டும் என்றும் தகுந்த நடவடிக்கைகள் விசாரணைகள் மூலமாக எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுவதுடன் சாரதியின் தூக்கம்தான் இதற்கு காரணம் என்று உறுதிப்படுத்திய பின்பு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இதுவரை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு சோகமான சம்பவமாக இது பதியப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களில் கலந்து கொண்டிருந்தார். பலவிதமான வாக்குறுதிகள் இடம்பெற்றன, வாக்குறுதிகள் சொல்லப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அதற்கும் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமை தாங்கினார். பல விஷயங்கள் பேசப்பட்டன, பல வாக்குறுதிகள் பல இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 20 விடயதானங்களை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பதற்காக தயாரித்து வைத்திருந்ததாகவும் அதில் எல்லோராலும் பேசப்பட்ட விடயம் என்று சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பேன் என்ற விடயங்களும், அதே போல வந்து கமலஹாசனுடைய தசவதாரம் போல எல்லா இடங்களிலும் ஜனாதிபதி மாளிகைகள் இருப்பதாகவும் அவற்றை அகற்றப் போவதாகவும் சொல்லிய ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் எல்லோராலும் வரவேற்கப்பட்டதாகவும் நாங்கள் அறிய முடிகிறது. எனவே இந்த சம்பவங்களை முடித்த பிறகு அவர் போயிருக்கின்றார். போகின்ற பொழுதுதான் தலாவ பகுதியில் விபத்து சம்பவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கும் பொழுது பரிமாறுகிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.